ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஹோண்டாலேருந்து CB200X இருக்குது. அந்த பைக்கோட கம்ப்ளீட் ரைடு ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு இந்த பைக் ப்ராக்டிகாலிட்டியில் எப்படி உங்களுக்கு செட் ஆகுது, டே டு டே லைஃப் அண்ட் டெய்லி கம்யூட்டுக்கெலாம் இது நல்லா இருக்குமா, ஸோ இதோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் டெஸ்ட்டு, அது கூடவே உங்களுக்கு மைலேஜ், அப்புறம் வந்துட்டு பிரேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பேசியிருப்போம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஹார்னட் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவும் உங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க. பைக் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் ரிவ்யூ உங்களுக்கு 1 மினிட்லேயே வேணும்னா நம்ம ஷார்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்தவரை 180cc செக்மெண்ட்டில் 2 பைக்ஸ் இருக்குது. ஹார்னட் 2.0, அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க CB200X. ரெண்டுமே ஒரு சேம் இன்ஜின் ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு பைக் தான். பிரேக்கிங், சஸ்பென்ஷன், அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பில்டு குவாலிட்டிஸ் எல்லாமே டிட்டோ சேமாக தான் இருக்கும். பட் இந்த CB200Xை பொறுத்தவரை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லாங் ட்ரிப்புக்கு ஒரு அர்பன் க்ரூசர் ஒரு பைக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா இது தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஒரு 180cc செக்மெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்க ஒரு ப்ராக்டிகாலிட்டியான விஷயங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பேசுவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோவை பொறுத்தவரை. ஹார்னட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு சீட்டிங் பொசிஷன்லாம் கொஞ்சம் மாறுதல் படுது. இந்த சீட் ஹைட்டை பொறுத்தவரை 810 mm கொடுத்துருக்காங்க. இதே ஹார்னட்டில் வந்துட்டு 790 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு அப்செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஹேண்டில் பார்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டு ஹேண்ட்லிங்ஸை பொறுத்தவரை ஹார்னட் 2.0க்கும் இதுக்கும் பார்க்குறப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெக்கடியில் பார்க்குறப்பே தெரியும், நல்லாவே இருக்குது. ஒரு அப்செட், ஒரு அப்ரைட்டான ஒரு ஹேண்டில் பார் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பார் பொசிஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே நல்லா இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஒரு கன்சிடரபிள் 150 இல்லைனா 200 கிலோமீட்டர் சிங்கிள் சைஸில் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணதும் இன்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. இதோட இனிஷியல் பிக்கப்பும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. இது 184cc ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் ட்ரைவ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு கன்சிடரபிளாக 150 to 200 கிலோமீட்டர் போனாலும் இது லிக்விட் கூல்டோ ஏர் கூல்டோ லிக்விட் கூல்டோ ஆயில் கூல்டோ கொடுக்கல, ஓரளவுக்கு ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்டு சஸ்பென்ஷன் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு USD கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஹேண்ட்லிங்க்கும் கார்னரிங்க்கும் நல்லாவே இருக்குது. பட் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டிஃபராக தான் இருக்குது. ஈவன் நீங்கள் பில்லியன் ஏற்றிட்டு போகிறக்குமே சரி. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அன்கண்டிஷனல் ஒரு அன்இவனான ஒரு ரோட்ஸு. ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ரண்ட் எண்ட் இம்பேக்ட்லாம் ஓரளவுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனை பொறுத்தவரை. மற்றபடி ஹேண்ட்லிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை காய்ஸ். ஹேண்டில் பார் பொசிஷன் நல்லாவே அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைடர் ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க, அது நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஃபுட் பெக்குமே ஒரு சென்டர் செட்டான ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேர்டு பைக்ஸில் வந்து ரைட் ஹேண்ட்லாம் எடுக்கிறப்போ ஓரளவுக்கு ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். பட் இந்த பைக்கை பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. இன்ஜினுமே பப்பியாக ஒரு இனிஷியல் பிக்கப்பும் சரி, மிட் ரேஞ்சும் நல்லா இருக்குது. இந்த பைக்கு இன்ஜினோட டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 130 km/h போகும். ஸோ நம்ம இன்கேஸ் நீங்கள் லோ ஸ்பீடில் இந்த மாதிரி டிராஃபிக்ஸில் க்ரூஸ் பண்ணலாமே தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். கிளச் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு கைஸ். இதில் வந்துட்டு அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலுமே இந்த 2023 அப்டேட்டுக்கு மேலே வந்து அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச்சுமே நல்லா இருக்குது. மீட்டர் விசிபிலிட்டியுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சன்னி மாதிரி சூரிய வெளிச்சம் போடுறப்போ மீட்டர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது காய்ஸ். இது மாதிரி மேடெல்லாம் ஏறுறப்பவும் நல்லா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த இன்ஜினோட டார்க்கை பொறுத்தவரை 15.9 Nm ஆஃப் டார்க், அரௌண்ட் 16 Nm ஆஃப் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த இன்ஜின் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 17.1 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதோட மைலேஜ் எக்ஸ்பெக்டட் வந்து 41 42 45 கிலோமீட்டர் நீங்கள் தாராளமாக ஒரு 70 to 80 km/h வந்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் டாப் எண்ட் போனீங்கன்னா ஓரளவுக்கு குறையும், அதுவுமே நல்லா தெரியும் உங்களுக்கு. அண்ட் இங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் விடுறப்போ உங்களுக்கு வந்து 167 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குவீங்க ஓரளவுக்கு இனிஷியல் பிக்கப்புமே நல்லா இருந்துச்சு. ஒரு 70, 80, 85 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணுறப்பையும் சரி, ஒரு 8500 RPM அந்த க்ரூஸ் பண்ணுறப்பையும் சரி, வைப்ரேஷன்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு ஃபீல் ஆகலை. பட் அதை தாண்டப்போ உங்களுக்கு நல்லாவே வைப்ரேஷன்ஸு உங்களுக்கு டேங்க்லேயும் சரி, ஃபுட் பேக்ஸ்லேயும் சரி நல்லா ஃபீல் ஆச்சு. ஹேண்டில் பார்ஸை பொறுத்தவரை அன்இவன் ரோட்ஸில் நான் மினிமல் ஸ்பீட்லேயே உங்களுக்கு லைட்டாக இம்பாக்ட் ஃபீல் ஆச்சு. ஓரளவுக்கு USD ட்ராவல் ஓரளவுக்கு தான் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இன்கேஸ் ஹைவேஸ்லலாம் நான் உங்களுக்கு லாங்
லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்போ நீங்கள் தாராளமாக ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஹேண்டில் பார் வந்து அப்செட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது கைஸ். பட் இந்த பைக்கை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வின் வைசர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வின் பிளாஸ் ரொம்பவே இருக்குது கைஸ். அது எந்தளவுக்கு விண்டு டீவியேட் பண்ணுதுன்னு நீங்கள் ப்ராக்டிகாலிட்டியில் ஓரளவுக்கு இந்த பைக்கை எடுக்க போகிறீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹார்னட் 2.0 கம்பேர் பண்ணுறப்போ இதுலேயுமே அந்த வின் பிளாஸ்ட்டுங்கிறது ஓரளவுக்கு இருக்குது கைஸ். நான் வந்துட்டு அதை சொல்லியே தான் ஆகணும். ஸோ லாங் ட்ரைவ்டப்போ மேபி ஹெல்மெட்ஸ்லாம் நீங்கள் கியர்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா மேபி உங்களுக்கு டயர்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போனீங்கன்னா. அண்ட் நீங்கள் பில்லியனுமே தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து லெக் ரூம் உங்களுக்கு சீட் ரூம் வந்துட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி கைஸ். ஸோ உங்களுக்கு ஹேண்டிலிங் அண்ட் சீட் பொசிஷனை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் இல்லை இந்த பைக்கில். பட் உங்களுக்கு அந்த வின் பிளாஸ்ட் வந்துட்டு தாராளமாக ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இந்த டேங்க்கை பொறுத்தவரை வந்துட்டு இது 12 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பைக்குன்னு சொல்லலாம். இது E20 ஃபியூல் வந்து ஃபியூச்சரில் அக்செப்ட் பண்ணும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஒரு 12 லிட்டர் கெப்பாசிட்டி அகன் வந்துட்டு ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்சுங்கிறப்ப கன்சிடபிளாக ஒரு 500 கிலோமீட்டர் அரௌண்ட் போகலான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆவரேஜாக தான் சொல்கிறேன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எடுக்கிறப்போ நான் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஹார்னட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சேம் டே ஹார்னட்டையும் இந்த CB200ஐயும் உங்களுக்கு வந்து சேம் டே வந்துட்டு டெஸ்ட்டே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் ஹார்னட் 2.0 வந்துட்டு ஓரளவுக்கு லீன் ஆங்கிளில் தான் ஒரு ஹேண்டில் பார் பொசிஷன் இருக்கும். அதுவுமே வின் பிளாஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணுறப்போ இன்னுமே அதிகமாக இருக்கும் கைஸ். அண்ட் மீட்டர் வியூ விசிபிலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த பைக்கை பொறுத்தவரை. அண்ட் நீங்கள் இது மாதிரி டிராஃபிக்ஸ்லையோ ஈவன் ஓவர்டேக்லாம் அந்த மாதிரி பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இனிஷியல் பிக்கப்புமே நல்லா இருந்துச்சு. அண்ட் லோ ஸ்பீட்ஸில் வந்துட்டு 5th கியரில் தான் இருக்கீங்க, லோ ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறப்ப தாராளமாக பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. பட் இதில் வந்துட்டு லாங் ட்ரிப்புக்கு தான் சூஸ் பண்ணேன்னு நினைக்கிறவங்க இதில் வந்துட்டு மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு 6th 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6வது கியர் வந்துட்டு கொடுத்துருந்துருக்கலாமோன்னு எனக்கு வந்து தோணுது இந்த பைக்கை பொறுத்தவரை. ஸோ இதுவுமே ஒரு டீசெண்டான பவர் அவுட்புட் இருக்கக்கூடிய இன்ஜின் இதை சொல்லலாம். அண்ட் டேர்னிங் ரேடியஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லாவே இருக்குது கைஸ். நல்ல ஒரு ஹேண்டிலிங் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு தான். ரியர் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பிரேக்கிங்ஸை பொறுத்தவரை வந்துட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 272 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பெடல் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் அவ்வளோக்கா வராது. ரியரில் வந்துட்டு அதுவுமே பெடல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு RLP சென்சாரோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ இல்லை வந்துட்டு டுவல் சேனல் ஏபிஎஸோ ரியரில் மிஸ் அவுட் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு எனக்கு தெரிஞ்சு 1,75,000 77,000 நினைக்கிறேன். ஸோ அதில் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்துட்டு மிஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் எஃபெக்டை பொறுத்தவரைக்கும் ஓகே தான் கைஸ். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு டிராஃபிக்கில் ஒரு கார்னரிங் எடுக்கணும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஒரு பைக்குன்னு இதை சொல்லலாம். 147 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இதே ஹார்னட் வந்துட்டு ஒரு 5 கிலோ கம்மி. ஸோ அந்த ஃப்ரண்ட்டு ஃபேரிங்ஸு ஓரளவுக்கு அந்த நக்கல் கார்ட்ஸ் அந்த அசம்பிளி அது மாதிரிலாம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வெயிட் மேபி ஒரு 7 கிலோ கூட இருக்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது ஹேண்ட்லிங்க்கும். மோஸ்ட்லி இது வந்துட்டு லுக்கை பொறுத்து இது வந்துட்டு ஓரளவுக்கு அட்வென்ச்சர் பைக்குன்னு நினச்சி நிறைய பேர் சூஸ் பண்ணிங்க. அது வந்துட்டு தவிர்க்கணும். இது வந்துட்டு ஓரளவுக்கான மட்டி ஏரியாஸ், ஒரு மாதிரி சின்ன சின்ன பாத்தோல்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அந்த மாதிரியான ஒரு ட்ராவலுக்கு வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டார்க் அவுட்புட்மே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு 180 mm 190 mm அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக்கு. அதுவுமே ஃப்ரண்ட்டு லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி அட்வென்ச்சர் பைக்கில். பட் இதில் வந்துட்டு நார்மல் USD தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது USDயோட ட்ராவலுமே ஓரளவுக்கு மினிமலான ஒரு எம்எம்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் அட்வென்ச்சர் பைக்கு சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீரோவில் வந்துட்டு எக்ஸ்பல்ஸ் 200 இருக்குது. அப்படி இல்லைனா அவங்க வந்து ஹிமாலயன் பைக்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே, அப்புறம் KTM அட்வென்ச்சர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு லாங் ட்ராவலுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு பைக்குன்னு இதை சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹேண்டில் பார் ரைசர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹார்னட் இன்கேஸ் கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் ஃப்ரண்ட் லுக்குமே எனக்கு வந்து பிக் விங் இருக்குங்களா ஹோண்டா, அது CB500Xலேருந்து ஓரளவுக்கு டிரைவ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஃப்ரண்ட் ஒரு 70-80
கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்சில் போகிறப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த விண்ட் பிளாஸ்ட் நல்லாவே இருக்குது கைஸ். அந்த ஃப்ரண்ட் வைசர் எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்தளவுக்கு விண்ட் பிளாஸ்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரில. அது இன்கேஸ் அதுவுமே ஓரளவுக்கு ஆடுது கைஸ் அந்த காற்றுல. அந்தளவுக்கு குவாலிட்டி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எண்ட் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியை பொறுத்தவரை. மற்ற பில்டு குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரைடிங் ஹேண்ட்லிங் எல்லாமே டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லாயிருக்கு. அண்ட் சைடில் இது மாதிரி பார்க்கிங்லாம் பண்ணிங்கன்னா இல்லை சைடு ஃபயரிங்ஸ் இல்லை இது மாதிரி நக்கிள் கார்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு ஸ்க்ராச்சஸ் விழ வாய்ப்பு இருக்குது. நக்கிள் கார்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் வருது. அண்ட் லைட்டிங் செட்டப்பை பொறுத்தவரை நான் சொல்ல வந்துட்டேன் எல்லாமே ஆல் எல்இடி செட்டப்பில் தான் வருது. ஸோ இந்த நக்கிள் கார்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஹார்னட் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதை வந்துட்டு ஹோண்டா ஷோரூம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹார்னட்டுக்கும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸோடு வரும் உங்களுக்கு. ஸோ பார்க்கிங் வந்து ஓரளவுக்கு பார்த்துங்க. சீட்டிங் பொசிஷனை பொறுத்தவரை ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேர்த்துக்குமே ஓகே தான். பட் குஷனிங் வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட்டான குஷனிங் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் இல்லை. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு டயர்ஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல ஒரு பட்டன்ஸ் த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஹீட்டிங் நான் சொல்லி ஆகணும். இது வந்து ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சட்டவே ஒரு 150 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பேக் பெயினோ இல்லை பாடி பெயினோ ரெஸ்ட் பெயினோ இருக்காது. பட் உங்களுக்கு இன்ஜினை வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இதை வந்துட்டு ஒரு ஆயில் கூல்டாவது கொடுத்துருந்துருக்கலாமோன்னு என்னோடய சஜஷன்ஸில் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு 180 சிசியில் ஒரு லாங் ட்ராவலுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஒரு அடிஷ்னல் அசசரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவும் பார்த்துங்க. ரியரில் வந்துட்டு ஒரு லக்கேஜ் பாக்ஸ் மாதிரிலாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு கைஸ். சஸ்பென்ஷன் ஆக்ஷனை பொறுத்தவரை நீங்களே பார்ப்பீங்க. ஃப்ரண்ட் யூஎஸ்டி வந்துட்டு ட்ராவல் வந்து மாட்ரேட்டான ஒரு ட்ராவல் தான் இருக்குது. ஸோ இது வந்து லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தா தான் நீங்கள் வந்துட்டு அட்வென்ச்சர் பைக்காக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு சிட்டி க்ரூசிங், அப்புறம் வந்துட்டு நார்மல் அர்பன் க்ரூசிங், இல்லைனா ரூரல் ஏரியாவில் ஒரு க்ரூசிங்க்கு மேபி ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒன் வீக் 2 வீக்ஸ் எப்போயாவது நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை லாங் ட்ராவல் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் ரியர் சஸ்பென்ஷனுமே 7 ஸ்டெப்பில் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே ஓரளவுக்கு ஸ்டிஃபராக தான் இருக்குது. ஹார்னட்டில் என்ன ஒரு ரியர் சஸ்பென்ஷன் இருந்துச்சோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ட்ராவல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் பில்லியன் வந்துட்டு ஓரளவுக்கு வெயிட்டாக இருந்தாருன்னா இந்த சஸ்பென்ஷன் ஆக்ஷன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஹேண்ட்லிங் பொசிஷன் அந்த ரைடர் ட்ரையாங்கிள் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரைஸ்டு ஹேண்டில் பார்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கனால. அண்ட் உங்களுக்கு ஒரு லாங் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேங்க் க்ரூவெலாம் ஒரு டேங்க் பேடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரிப்பாக இருக்குது. உங்கள் கால் முட்டி அந்த நீ வந்துட்டு கரெக்டாக தையாகும். பட் இது வந்துட்டு ஹார்னட்டில் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு 80-85 கிலோமீட்டரில் போயிட்டு சடன் பிரேக் அடிக்கிறப்போ கொஞ்சம் ரைடர் வந்துட்டு பொசிஷனை மாற்றுற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கும். பட் இந்த சீட்டு வந்து அந்த ஒரு தைப்பேடு அந்த கிரிப்பிங்லாம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு லாங் ட்ராவல் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த கிரிப்பிங்லாம் இந்த ஹார்னட் 2.0 இருக்காது. மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை சேம். இதில் இந்த ஹார்னட் 2.0 என்ன மீட்டர் அசம்பிளி ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்களோ அதே தான் உங்களுக்கு CB200Xலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சீட் பொசிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைடருக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் இருக்க மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க 810 mmல. அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் அண்ட் கிரிப்பஸை பற்றி சொல்லி ஆகணும் கைஸ். நல்ல ஒரு ரைடிங் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 110 செக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் 140 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு த்ரெட்ஸ் அண்ட் நல்ல ஒரு ஆஃப் ரோடிங்க்கு லைட்டாக ஏற்ற மாதிரியான ஒரு ரோட் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லைஃப் வரும் கைஸ். 35,000 கிலோமீட்டர் இல்லைனா 40,000 கிலோமீட்டர் வரும். ஸோ இன்ஜின் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தவரை அதே தான். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச்லாம் இருக்குது. ஒரு 184 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அவுட்புட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வந்துட்டு 17 பிரேக்கர்ஸ் பவர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. சேம் ஹார்னட்டில் இருக்க மாதிரியான ஒரு அதே ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சாரி ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொறுத்தவரை வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஆர்டிஓ நார்ம்ஸ் படி. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்துட்டு நல்லாவே ஒரு ஸ்மூத்தராக இருக்குது. பட் 60 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது கைஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு லாங் ட்ராவல் இருக்கு சூஸ் பண்ணுறதுனால. அண்ட் அகைன் வந்துட்டு ஆயில் கூல்டு மினிமமாக கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது வந்து ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸை நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க.
ஒரு 167 வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை வந்துட்டு பைக்கை வந்துட்டு இது மாதிரியான சின்ன சின்ன அப்சக்கல்ஸில் தான் உங்களால் ஏற்ற முடியும். உங்களுக்கே அந்த கேப்பு தெரியும் பாருங்கள். ஓரளவுக்கு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸை இது வந்து கேட்சப் பண்ணிடும். ஈவன் பில்லியன் உட்காந்தாலுமே சரி. பட் நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங்க்கு போகிறப்ப ஃப்ரண்ட்டு ட்ராவல் சஸ்பென்ஷன் லாங் ட்ராவல் சஸ்பென்ஷனும் கிடையாது. அந்த ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 180 எம்எம்க்கு மேலே கிரவுண்ட் கிளியரன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் ஃப்ரண்ட் அந்த இன்ஜின் கவுல் ஏற்கனவே சொல்ல வந்துட்டு இந்த மாதிரி அதெல்லாம் தட்டுச்சுன்னா உங்களுக்கு உடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் விசிபிலிட்டியுமே டீசென்ட் அவுட்புட் தான் இருக்குது. ஹை பீம் ஆகட்டும் லோ பீம் ஆகட்டும். இப்போ வந்துட்டு வால்லேருந்து இதுக்கு வந்துட்டு ஒரு 7 to 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பவர் அவுட்புட் டீசெண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபோன் அவ்வளோக்கா கேப்சர் பண்ணல. அண்ட் மீட்டர் விசிபிலிட்டியுமே நல்லா ஒரு ப்ளூ லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஒன்று நல்லாவே கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த CB200 கவர் பண்ண நினச்சது. சைடில் நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் ஃபேமிலி ஏதாவது சூஸ் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பேக்ஸ் மாதிரி ஆஃப் ரோடில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் லோக்கல் ஒரு அர்பன் ஏரியாவில் லோக்கலில் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறப்ப. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் சீட்டு ஸ்டோரேஜை பொறுத்தவரை உங்களுக்கு எதுவுமே கிடையாது. மெடிக்கிட் டூல்ஸ் கிட் 2 மட்டும் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த போல்ட் அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் கழட்டிட்டு வேணால் வந்து லக்கேஜ் பாக்ஸ் மாதிரி பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்ஸில் நிறைய பேர் வீடியோ ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏப்ரல் 2024 CB200 சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கைஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்ப்போம் கைஸ்.